உங்களுக்கு இறங்கி வந்த முதலமைச்சர்கள், களத்தில் நின்றவர்கள், புயல்லையும் மழையிலையும் வெயிலையும் நின்றவங்க, அந்த முதலமைச்சர் அந்த அமைச்சர்களை கேவலப்படுத்தினீங்க, அவமானப்படுத்தினீங்க. கரூர்ல 42 பேர் விஜய் ரசிகர்கள் செத்து போயிட்டாங்க. அந்த விஜய் ரசிகர்கள் செத்து போனதுக்காக வந்து நின்ற அமைச்சரை கேவலப்படுத்தினீங்க. 2 அமைச்சர்கள் வந்தாங்க, அதை எப்படி செத்து போனோம் கரெக்டா வந்தீங்கன்னு கேட்டீங்க. இப்ப வரையும் பார்க்காத இன்னார் முதலமைச்சரும் அன்றைய தாவேகா தலைவரை பத்தி நீங்க கேள்வி கேட்கல. இப்பயும் தாவேகா ரசிகர்கள் என்ன சொல்ல போறீங்க? எங்க முதலமைச்சர் எப்படி எல்லா இடத்துக்கும் வருவாருன்னு தான் நீங்க கேட்க போறீங்க. அதான் நீங்க உடனே உங்க பேட்டன் அப்படி. இதுவரைக்கும் இந்த கட்சி சார்பாக நிறுத்தக்கூடிய வேட்பாளர் யாருன்னு உங்களுக்கு தேவையில்லை. வேட்பாளர் பேர் தேவையில்லை, அவருடைய பின்னணி தேவையில்லை, அவர் என்ன மாதிரி தொழில் செய்யறாருன்னு தேவையில்லை, தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல. உங்க தலைவர் உங்கள்ட்ட வந்து பிரச்சாரம் பண்ணணுங்கிற அவசியம் இல்ல. உங்க வீட்டு சின்ன குழந்தைகிட்ட ஓட்டு போடுங்கன்னு அவர் கேட்டுட்டு போயிடுவாரு, நீங்களும் ஓட்டு போட்டுருவீங்க. ஆனா இன்னைக்கு சின்ன குழந்தைங்களுடைய படிப்பு என்னாச்சு? சின்ன குழந்தைகளுடைய பாதுகாப்பு என்னாச்சு? பெண்களுடைய பாதுகாப்பு என்னாச்சு? பெண்களா ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு, தலித்துகளா ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு, குழந்தைங்க பெரியவங்கள்ட்ட சொல்லி சொல்லி தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு, குழந்தைகளோட படிப்பு என்னாச்சு? பிஎம்ஸ்டிக்கு வந்து நீங்க கண்டிப்பா நடைமுறைப்படுத்தணும் மும்மொழி கொள்கைன்னு அகில பாரதிய வித்யா பவன்கிற RSS அமைப்பு சிஎம் பெர்மிஷன் வாங்கி 3/4 மணி நேரம் பேசியிருக்கு. இதுவரை எந்த அரசியல் கட்சி தலைவர், கூட்டணி கட்சி தலைவர் யாரும் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் வந்து சந்திச்சு பேசியிருப்பாரா? அண்ணன் திருமாவளவன் அவர்கள்ட்ட ஒரு 1/2 மணி நேரம் பேசியிருப்பாரா? இடதுசாரி தலைவர்கிட்ட ஒரு 10 நிமிஷம் முகம் கொடுத்து நின்றுப்பாரா? இவர் கட்சியில இருந்து சேர்ந்தவங்க மத்தியில நின்று ஒரு 5 நிமிஷம் அவங்கள்ட்ட உரையாடி இருப்பாரா? ஆனா RSS கல்வி அமைப்பிடம் 1/2 மணி நேரத்துக்கு மேல உரையாற்றி இருக்காரு. இதை நான் சொல்லல, அவங்களே சொல்லிட்டாங்க. ஆமா, நாங்க பேசிட்டோம், முதலமைச்சர் எங்க கொள்கைக்கு செவிமடுக்கிறேன். இதை மறுத்து கல்வி அமைச்சர் ராஜ்மோகன் எதுவும் சொல்லியிருக்காரா? சொல்ல மாட்டாரு. ராஜ்மோகன் சொல்றாரு கல்வி அமைப்புலாம் ரொம்ப சிறப்பா தமிழ்நாட்டுல இருக்குன்னு. இது யாருக்கான கிரெடிட்? கடந்த கால திமுகவுக்கும் அதிமுகவுக்கான கிரெடிட். அருண்ராஜ் அவர்களும் சொல்றாரு தமிழ்நாடு எல்லா துறையிலும் ரொம்ப சிறப்பா தான் இருக்கு அப்படிங்கிறாரு. இது யாருக்கான கிரெடிட்? 20 நாள் இந்த கவர்மெண்ட் கிரெடிட்டா, இவ்வளவு நாள் ஆட்சி செஞ்ச திராவிடத்துக்கான கிரெடிட்டா? அவங்க அறியாமலே கட்டமைப்பு நல்லா இருக்கு, தமிழ்நாடு தான் சிறப்பா இருக்குங்கிறத சொல்லிடுறாங்க. ஆனா அரசியல்ல பேசணுங்கிறப்ப அவதூறையும் பொய்யையும் மனதாக அறிந்து சொல்கிறார். இப்ப இவ்வளவு சட்ட ஒழுங்கு பிரச்சனை நடக்குது, நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? இப்ப விஜயண்ணாக்கு ஓட்டு போட்ட ரசிகர்களே புலம்புறாங்க ரீல்ஸ் ஷார்ட்ஸ்ல, என்ன விஜயண்ணா இப்படி நடக்குதுங்க. கரண்ட் கட் ஆகுது, அதுக்கான காரணத்தை இதுவரையும் சொல்லியிருக்கீங்களா? ஒரு முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் சொல்லியிருக்காரு நீங்க தனியார் மயமாக்க ட்ரை பண்றீங்கன்னு. நாங்க அப்படிதான் பண்ணவே மாட்டோம் நேரம் மறுத்திருக்கலாம்ல. அவர் சொல்றாரு நாங்க இந்த 5 ஆண்டுகள் இப்படி நடக்கவே இல்லையே, கொடுத்தோம்ங்கிறாங்களே.